எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி என்னுடைய சப்ஜெக்ட் என்னென்னா, நான் வெறுமை இந்த டிவி இதெல்லாம் பார்க்கறதுனால ஒரு வாரமாக இந்த நாயை பற்றி அமக்கலப்படுத்தப்படுறது. நாய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற முடியுமா இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் நாயோட ரொம்ப பிரியமாக இருக்கிறவா அதுக்கு சப்போர்ட் பண்ணியும், நாயினால் கஷ்டப்படுறவா இது பண்ணின்னு சொல்கிறது ஒரே டிபேட் மாதிரி அமக்கலமாக இருக்குது. இதில் அது கோர்ட்டில் வேறு போய் இதாகிடுது. கோர்ட்டினுடைய தீர்ப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் முறை, அதுதான் நியாயம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் நாயோட நிறைய பழகியிருக்கேன். அதனால நாயை பற்றின விவரங்கள் கொஞ்சம் எது ரைட்டு தப்புன்னு இல்லை, அதை பற்றின ஒரு நியூஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நாயை பற்றி ஏகப்பட்ட பழமொழி மற்ற ஜீவராசிகள் மாதிரி தான் அதுவும். ஏன்னா மற்ற ஜீவராசிகளோட நாயை பற்றி ஏகப்பட்ட பழமொழிகள் இது எல்லாம் வரும். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். பாவம், அதுக்கும் கல்லுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ ஒன்று சொல்லுவாள். அதே மாதிரி ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிப்பேன்னு யாராவது ஒருத்தர் நிறைய இருந்தும் அதை அனுபவிக்கலைன்னா அதுக்கு சொல்லுவாள். அது மாதிரி யாராவது கொஞ்சம் நல்ல இதாக இருந்து சரியாது இல்லைன்னா நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் ஓடி போகும் அப்படின்பா. அது மாதிரி நாயை பற்றின பழமொழிகள் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஏராளமாக இருக்கும். அது ஒரு ஜீவன் பாவம், அது எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுது. யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டால் நாய் படாத பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்பா. ஏன்னா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்ட ஜீவன், ஓடின்னு உட்காந்துன்னு இருக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோவம் வந்தால் திருட்டு நாயே அப்படின்பா. உண்மையில நாய்க்கு திருடுற குணமெல்லாம் கிடையாது. அது அதுக்கு வச்சதை தான் சாப்பிடுமே தவிர, பூனையாக இருந்தாலும் பாலுக்குள்ள சத்தப்படாது போய் சாப்பிடும். அது அந்த அளவுக்கு நாய் கிடையாது. பட் என்னவோ நாயை பற்றின நிறைய இதெல்லாம் இருக்கு. நான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் நாய் வளர்த்தோம். நிறைய ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் நாய் வளர்த்தோம். ஒரு நாயோடையும் ஒரு அனுபவமும் இருந்தது எனக்கு. நான் இப்போ நாயினுடைய நல்ல குணங்கள், அதனால் நமக்கு எப்படி நல்லது, அது எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்கிறேன். நாயினுடைய அதன் பார்த்து, அதாவது அதனால் கடிப்பட்டு அதனால் வந்த கஷ்டங்களும் சொல்கிறோம். ஏன்னா அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் முதல்ல இவருக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நாய் பூனையாட்டம் எந்த ஜீவராசிகளையும் அப்படி ரொம்ப பிடிக்காது. தனியாக அதை கொஞ்சம் குழாவி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏதோ சாப்பாடு வைக்கணுமா அந்த டயத்தில் சாப்பாடு வைப்பேன், அவ்வளோதான். ரொம்ப அது போய் கட்டிக்கிறது, அது சாப்பிடலைன்னா அதுக்கு ஊட்டுறது, மடியில் வச்சுன்னு கொஞ்சம் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் கிட்டே போக மாட்டேன். இவர் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், நாயை ரொம்ப இது பண்ணுவார். இவர் ரவி சின்னவனாக இருக்குச்சே, அதெல்லாம் இல்லை எனக்கு நாய் வேணும். அவன் நாய் வளர்ப்போம், கிளி வளர்ப்போம், அப்புறம் மீன் தொட்டி வச்சுப்போம். இது மாதிரிலாம் அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணால் நாய் வளர்க்கணுன்னா முதல்ல ஒரு நாய் வாங்கிட்டு வந்தோம். ப்ளூ கிராஸில் டாமின்னு பேர். அது என்னென்னா அது எங்கே அது தவறி அவள் ப்ளூ கிராஸ்க்கு வந்ததோ தெரியல. அதுக்கு நிறைய பேரை பார்த்ததுனால தனிப்பட்ட இது கிடையாது. எல்லாத்தையும் நல்லா பழகும், எல்லாத்தையும் பார்த்து வாழை ஆட்டும், யாரை பார்த்தையும் குலைக்காது, யாரை பார்த்து கடிக்கவும் கடிக்காது, ஒன்றும் பண்ணாது. அது பார்த்து போயிட்டு வந்துருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு இன்னொரு குணமும் உண்டு. நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசணுன்னா நடுவில் காலை வச்சுன்னு எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்க்கணும், நாங்கள் என்ன பேசுகிறோன்னு. வம்பு கேட்காத போ அப்படின்னா அப்புறம் போயிடும். அது மாதிரி அது சுபாவம். அது நல்லதாக இருந்தது ரொம்ப. அதுக்கு இவ்வளோ தயிர் சாதம் வச்சோம்னா போகிறோம், அதை சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக பழகின்னு இருந்தது. அப்புறம் ஒரு ஏஜில் அதுக்கு உடம்பாகிடுச்சு, இதாகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ரவீந்திரன் எனக்கு நாய் வேணும் அப்படின்னா சரின்னு மனோரமா ஒரு அனுப்பினாங்க. இந்த டாமி இருக்குச்சே அனுப்பினாங்க. டேக்ஷன் ஒன்று கருப்பாக நீளமாக இருக்கும், அது நீள வாசத்தில் இருக்கும். அதுக்கு டேக்ஷனோ ஏதோ பேர். அந்த நாய் என்னென்னா அதுக்கு தன்னை தான் கொண்டாடணும், இவள் டாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு ஒரு கோவம் வந்துருக்கு. அதனால உருன்னு அப்புறம் அதை வச்சுக்க முடியல சரியா, அதை அனுப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் இந்த விஷயம் வந்துட்டு இவர் ஜெயலலிதா அப்போ வந்து இதில் இல்லை, அவங்க மேடம் வந்து நடிச்சுன்னு இருந்தாங்க, அரசியலெல்லாம் இல்லை, எல்லா படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவர் வந்து அவரை பார்க்கறதுக்காக போச்சு, ரவியும் கூட போயிருக்கான். அப்போ அவள் வீட்டில் நிறைய நாய் வச்சுருப்பாங்க ஜெயலலிதா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதை எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் வரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அந்த அந்த கண்ட்ரோலாக அந்த நாயை ட்ரைனிங் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல இதாக இருக்கும். சிஸ்டம்னா அப்படி ஒரு சிஸ்டத்தில் இருக்கும். அவங்க வந்து அதை ரொம்ப கொண்டாடி செஞ்சிடலாம். அதை பார்த்து எனக்கு நாய்க்குட்டி வேணும்னு கேட்ட உடனே ஒரு அல்சேஷன் குட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருப்பாக தான் இருக்கும், ஆனாலும் நல்ல உயர்ந்த இதுவாக நல்லா இருந்துச்சு. சின்ன குட்டி அதை கொடுத்துட்டான். உடனே வந்து தூக்கின்னு வந்துட்டான். எனக்கு என்னென்னா அந்த குட்டிக்கு ஒன்றுமே தெரியல, அது அங்கேயே தான் மோஷன் போகும், அது இன்னும் அந்த ஸ்டேஜே வரலை அது. ஆனால் கம்பீரமாக குலைக்கும், சோபாலேருந்து எப்போ பாரு தொப்பு கட்டின்னு விழுந்து வைக்கும், ஓன்னு கத்தும், இது பண்ணும். அப்புறம் நாங்கள் நீங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டியதுனா நான் பார்த்துக்க முடியலன்னு அப்புறம் அதை இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்து அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இவன் கொஞ்சம் பெரியவனாக போயிட்டான். அப்போ எங்கள் பேத்திகள் 2 பேரும் இந்த க்ஷணம் நாய் வேணும், நாய் வளர்க்கணும் சரின்னுட்டு சில்க் ஸ்மிதா தான் எங்கள் படத்தில் நடிச்சுன்னு இருந்தான். சில்க் ஸ்மிதாக்கும் ரொம்ப நாய் பிடிக்கும், நிறைய நாய் வச்சுருப்பாள். நல்லா அதுவாக இருக்கணும், அப்படியே கொஞ்சி குழாவி அது அப்படியே ஷூட்டிங் இல்லைன்னா அதை மடியில் வச்சுட்டு அப்படி தான் இருப்பேன் நாயை. அவளுக்கு ரொம்ப அதெல்லாம் பிடிக்கும். ஜென்ரலாகவே சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே நாய் பிடிக்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அவளுக்கு வந்து வேற ஒரு செட்டை ரொம்ப பிரியம் காமிக்க முடியலன்னாலும் இல்லை, அவள்கிட்ட மற்றவா பிரியம் காமிக்கிறது அவள் இது பண்ணல, நாய்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாள். ஏன்னா அது ஒரு சின்சியராக உண்மையான இது, அதனால அதுக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரியமாக இதுவாக இருக்கும். அவள் ஒரு நல்ல பாமரேரியன் குட்டி கொடுத்தா, ஜூலின்னு பேர் இருக்கு. இது என் பேத்தி 2 பேரும் பாம்பேக்கு எடுத்துன்னு போச்சு. அங்கே போய் வச்சுருந்தது. அது சந்தோஷம். அந்த ஜூலிக்கு அவள் 2 பேரும் எல்லாத்தையும் சாப்பிட்ற சாமானெல்லாம் கொடுப்பா, இது பண்ணுவா, நமக்கெல்லாம் பண்ணின்னு இருப்பா. அது கூட அப்போ வந்து சில்க் ஸ்மிதா வந்து அந்த நாய்க்குட்டியை பார்க்கணும் எனக்கு என்ன சரி அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் கொடுத்து இவாளுக்குன்னு சொல்லியிருந்தோம். நேராக அவள் அந்த ஃப்ளாட்டுக்கு போய் நாய்க்குட்டியை போய் பார்த்து அதை கொஞ்சம் இது பண்ணி எல்லாம். பட் அதுக்குள்ளே அது அவளை மறந்து போயிடுது. அது ரொம்ப சின்னதாக வந்ததுனால. ஆனால் ரொம்ப இதுவாக பார்த்து பேசிக்கிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போவே மனசு இல்லாத அவ்வளோ பிரியமாக அவங்க சில்க் ஸ்மிதா பார்த்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த சொசைட்டியில் நாயை வச்சுக்கக்கூடாது, அந்த அவளுக்கு சில கண்தெல்லாம் இருக்குது, அதனால் வச்சுக்க முடியல. அதை இங்கே கொண்டு விட்டுட்டாவா திருப்பி. இங்கே வந்து அதுக்கு வந்து இந்த அவள் 2 பேரும் 2 பேத்திகளும் தன்னை விட்டுட்டா, தனக்கு ஆதரவு இல்லைன்னு நினச்சிருந்தது. ஏன்னோ தெரியல, அழும், யாரை பார்த்தாலும் கடிக்கும், ஒரே கோபம் வரும், ஒரே கடிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தர்கிட்ட தான் அது ரொம்ப பிரியமாக இருக்கும். அவர் வந்தார்னா கொலைக்கும், அவர் வந்தார்னா அவரை கட்டிக்கும், இது பண்ணும். மற்ற யாரையும் சேர்க்காது. யாராவது குழந்தைங்க வந்து கொஞ்சினா கூட டக்குன்னு கடிச்சு விட்டுடும். அதில் ரொம்ப எங்களுக்கு பயமாக போடும். ஏன்னா எப்போ நாய் கடிச்சதுன்னா பக்கம் போய் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, பயமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. மாங்காய் அடிக்கிற பையன் வந்தான்னா அவ்வளோதான், அவளை தெருக்கோடி வரையும் கொண்டு வச்சிடும். பெரிய பெரிய சங்கிலியெல்லாம் போட்டு அதை கட்டி வைக்க வேண்டியது. அதில் தான் இருந்தது. அதுக்கு எனக்கு கோவம் தான் ஐயோ இது கூட வேறு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னா நாய் பெயெல்லாம் வச்சுன்னு நான் விளாடின்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் அது ஆனால் அதுக்கு அசாத்திய அறிவு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. எங்கள் மாமியார் வந்து சமையல் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான்னு சமையல் ரூமுக்கே வராது. சமையல் ரூமுக்காரன்னு டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்டு வந்துருக்கும். அங்கேருந்து சாப்பாடு ஏதாவது வருதான்னு பார்க்கும். அது மாதிரி இவர் வர்றாருன்னா தெருக்கோடியில் இவர் கார் வந்தால் கூட அந்த ஹாரன் சத்தம் கேட்டுட்டு கொலைக்கும். இவர் வந்த உடனே குதின்னு குதிக்கும். இந்த சின்ன குழந்தைகள்லாம் குதிக்கிற மாதிரி குதித்து இது பண்ணி அவரை கட்டின்னு எல்லாம் பண்ணும். எனக்கும் நாய்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப பிடித்தம் கிடையாது. அது மாதிரி சுந்தருக்கும் அவ்வளோ ரொம்ப பிடித்தம் கிடையாது. அதனால் நாங்கள் சுந்தர் வந்து அவள் அப்பாவோட ஏதானும் வாக்குவாதம் பண்ணுவோம், இல்லை அவள் சினிமாவை பற்றி ஏதானும் பேசுவா, இது பண்ணுவாள். அதெல்லாம் பார்த்தாக்க இது என்ன நினச்சி கொடுத்து தன்னுடைய எஜமானதை இவன் வந்து ஏதோ திட்டுறான் அப்படின்னு அதுவாக நினச்சி கொடுத்து, அதனால என்ன பண்ணும், சத்தமே விடாத மாடிக்கு போய் அவன் ரூமில் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் நல்லா கடித்து கொதறிட்டு வந்துடும்.
ரொம்ப நாள் யார் இப்படி பண்ணாமாமா, சட்டெல்லாம் கிடக்கு, புக்கெல்லாம் கிழிச்சு கிடக்குமா, அது இதில் என்னது என்னத்தினால அப்புறம் கண்டுபிடிச்சோம். இது வந்து மனசுக்குள்ளே இதுக்கு தெரியறது, அவன் 2 பேருக்குள்ளே இருக்கிற இது அதனால இது பண்ணுறது. அப்புறம் இதை திட்டி அங்கேருந்து வேறு இடத்துல கொண்டு கட்டி மாடிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுட்டோம். அது மாதிரியெல்லாம் நிறைய அதுகளோட அனுபவம். இதில் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும். அம்மா நாயெல்லாம் ஆற்றுல வச்சு இது பண்ணிட்டு இருப்பாள். ஏன்னா நாயினுடைய ஒரு சுபாவம் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் நன்றிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்காது, ஏதோ இது இருக்கும் தான். ஆனால் இது வந்து சாகிற வரையில் மறக்காது. அவ்வளோ நன்றியாக ஒரு உருண்டை சாதம் போட்டால் போகிறோம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் ஒரு நாய், என்ன மாதிரி எங்கள் அப்பாவும் நாயெல்லாம் அங்கே சேர்க்க மாட்டேன். அம்மா வந்து ராத்திரி அப்பாவுக்கு சாதம் போட்டுட்டு கொஞ்சம் போகிற சாதம் எடுத்துன்னு வந்து, நாய் வந்து ஒரு தெருநாய் தான் அது, இதில் உட்காந்துருக்கும் அந்த கோலம் போட்டுருக்கிறதுல, கோலம் இது போடுற இடத்துல அங்கே வைப்போம். அது சாப்பிட்டோம், அப்புறம் அது போயிடும். ஆனால் அதுக்காக அது என்ன பண்ணுவோம், அம்மா எங்கேயாவது ஊருக்கு போகிறான்னா கூடவே வந்து பஸ் ஸ்டாண்டு வரையில் வந்து அம்மா பஸ்ஸில் ஏறுற மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போகும். அது மாதிரி அம்மா ஒரு தடவை கால்வாய்க்கு போச்சு, துணி எடுத்துன்னு துவைக்க போச்சு, போகவே கூடாதுன்னு குறுக்க விழுந்து தடுத்து கொத்து குலைச்சிடலாம். அப்புறம் கால்வாய்க்கிட்ட விடலாம், அப்புறம் திருப்பி விடலாம். இப்போ என்னத்துக்குன்னு தெரியல. பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு உன்னை கடிச்சிடும், அதனால் நீ போகாதேன்னு அது இத்தனைக்கும் சாதாரண தெருநாய் தான், அது ஒன்றும் ஒரு இது இல்லை. அதை தான் சொல்கிறது. ஆனால் அந்த பாம்பையும் போகவே விட மாட்டேங்குது. இது கொஞ்சம் தள்ளி வந்தால் அது ஓடி போயிடும், அதுவும் போக முடியாது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றியுள்ள அந்த ஒரு சாத்துக்காக ஆயுசு பூரா மனுஷன்கிட்ட பிரியமாக இருக்கிற ஒரு ஜீவராசின்னா அது நாய் தான். அதில் எந்த இதுவும் சந்தேகமே இல்லை. அதனால் நாய் பிரியர்கள் வந்து அதை ரொம்ப கொண்டாடி அது இதுங்கிற அதெல்லாம் கரெக்டு தான், அது தப்பு இல்லை. பட் நாயினால் என்ன கஷ்டங்கள்ங்கிறதும் இருக்குது. நான் பெங்களூர் போயிருக்குச்ச, அங்கே எங்கள் வீட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தவ, அவள் வந்து அவளுக்கு ஒரு 3 வயசில் ஒரு பேத்தி, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப சாதாரணப்பட்டவள். அந்த பேத்தி என்ன பண்ணியிருக்கு, அங்கே வந்து ஏதோ ஒரு பண்டிகை, அந்த பண்டிகைக்கு யாரோ ஒருத்தர் வந்து நிறைய எல்லாருக்கும் ஐஸ்கிரீமு பிஸ்கட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்கா. அது அவளும் காசு சேர்ந்தவா தான் போல இருக்குது, தெரிஞ்சவா தான் நினைக்கிறேன். இந்த குழந்தையும் போய் அங்கே போய் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்ருக்கா. அவள் வீட்டில் நாய் வளர்த்துருக்கா. அந்த நாயை அது கட்டி போடாத விட்டுட்டாளா இல்லை அவள் தெரியாத அவங்க விட்டா தெரியல. அது அப்படியே ஓடி வந்து அவள் கையை, அந்த குழந்தையினுடைய கை ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வச்சுட்டு, அதில் அப்படியே அந்த குழந்தை அலறிட்டு இது பண்ணி காயமான காயம், ரத்தமான ரத்தம். இன்ஜெக்ஷன் பண்ணணுன்னா 4000 இது ரொம்ப சாதாரணப்பட்ட இது பண்ணி, அப்புறம் ஏதோ அப்படி பண்ணி அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் நாங்கள்லாம் பணம் கொடுத்தோம். அதை சின்ன இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனாலும் 1 மாதம் ஆச்சு அந்த குழந்தைக்கு சரியாக போகிறதுக்கு. ஏன்னா ராத்திரி ஆனால் ஜுரம் வந்துடும், அலறும். நம்ம அம்மா நாய் கிடைக்குது இந்த கன்னடத்தில். அதனால் அது டேஞ்சரஸ் அது. அதே மாதிரி என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அவள் வந்து அவளுடைய கசின் வீட்டுக்கு போயிருக்கா. இவள் அமெரிக்காலேருந்து வந்திருக்கா. ராத்திரி 2 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்ததுனால அவள் வீட்டில் போய் படுத்துக்க போயிருக்கா. அப்போ வந்து அவள் வந்து என்ன சொல்லியிருக்கா, நீ என் பெட்டில் படுத்துக்கோ, நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு காலம்பரை சீக்கிரம் போகணும் வெளியில், நீ ஊர்லேருந்து வந்தவ நீ மெதுவாக 10 மணி மட்டும் தூங்குன்னு சொல்லியிருக்கா. அவள் படுத்துன்னு தூங்கிட்டான். அவள் 2 நாய் வளர்க்குறான். அதில் ஒன்று கொஞ்சம் சாது, ஒன்று கொஞ்சம் கடிக்கிற சுபாவம். அது என்ன பண்ணியிருக்கு, அங்கேருந்து வந்து பார்த்துருக்கு, தன் எஜமானியோடைய கட்டில் வேற ஒருத்தர் படுத்துன்னு இருக்குவாதுன்னுட்டு அப்படியே அவள் கன்னத்தை கடிச்சு விட்டுருச்சு. அவள் தூக்க கலக்கம் வேறு அப்படியே அலறிட்டு ஐயோ அப்படின்னு பார்த்துருக்கா. அப்புறம் ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணி ஒன்றும் நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த கடிப்படுறதுங்கிறது பயங்கரம். அது நாய் வந்து அதுக்கு சுபாகமே அது கடிச்சு ஆல்ரெடியே விடாது. அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற ஒரு குணம். அதை பார்த்துச்சே பயமாக தான் இருக்கும் மனுஷனுக்கு. ஐயோ நாய் கடிப்பட்டா, அப்போல்லாம் வயத்தை சுற்றி 10 இன்ஜெக்ஷன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊசி தான் போடுறான். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், வயத்தை சுற்றியெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவா. அது மாதிரி அது அப்போல்லாம் நாயை வந்து
பிடிச்சிருவோம் இந்த கார்ப்பரேஷனில் வந்து விலை இது பண்ணி. அதுக்கப்புறம் இந்த சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்ததுனால எந்த பிராணியும் கொல்லக்கூடாதுங்கிறதுனால அதை நிறுத்திட்டான். அப்போ இந்த நாய் பிடிக்கிறது போது நானே பார்த்துருக்கேன். அவன் வரப்போறானோடனே தெருவில் எல்லாம் அலறிட்டு ஓடும். அந்த நாய்கள்லாம் ஒளிஞ்சுக்கும். எங்கள் பாட்டியாத்தில் வந்து சமையல் ரூமில் வந்து ஒளிஞ்சுக்கும் சில சமயம். அது மாதிரியெல்லாம் அப்புறம் அவள் பிடிச்சின்னு அவள் போனதுக்கப்புறம் வெளில விடும். அது மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தது. நாயை வந்து பிடிச்சி கொலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த உயிருக்கும் நாம் இதுக்கு பண்ணக்கூடாது. அதுங்கிறது ரொம்ப உண்மை தான். ஆனால் இந்த மாதிரி கடி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்குண்டான சில இதெல்லாம் பண்ணணும். நம்பர் 1 முதல்ல நாய் வளர்க்குறவா அதை வந்து சின்ன வயசுலேருந்து அதை எடுத்து ட்ரைனிங் பண்ணணும். இப்போ போலீஸ் நாயெல்லாம் இருக்கேன், ஒருத்தரையும் கடிக்காது. அதை ட்ரெயின் பண்ணணும். கடிக்காத ஆனால் குலைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ இருக்குது, அதை பண்ணணும். அப்புறம் வாசலில் நாய் ஜாக்கிரதைன்னு போர்டு போடணும். அப்போ தான் யாரும் சட்டுன்னு ஒரு போஸ்ட்மேனோ அல்லது கொரியரோ ஒருத்தரும் உள்ளே வர மாட்டான், காரிகாக்காரங்களோ யாரும். அது போடணும். அப்புறம் முடிஞ்சால் மட்டும் நாயை வந்து தங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சொன்னால் கேட்குற மாதிரி. இப்போ போனால் போகிறது வருது அந்த மாதிரிலாம் வச்சுன்னா தான் யாராவது வந்தால் கூட இவள் உள்ளே போய் சொல்ல முடியும். இதெல்லாம் பண்ணி தான் நாய் வளர்க்குறவா. அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் வியாதி என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் தான் அவள் நாய் வளர்க்கணும். அதில் வந்து முன்னாடிலாம் ரொம்ப ஃபெரோஷியஸ் நாயெல்லாம் வச்சுருப்பா எல்லோரும். இப்போ சிலதெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு விட்டா. அந்த மாதிரி ஒரு நாயோடையும் எனக்கு அனுபவம். அதுவும் வந்து நான் ராயப்பேட்டையில் அவள் வந்து பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டு வச்சுருந்தான். அதனுடைய குரலை கேட்டுட்டு தெருவிலே யாரும் வர மாட்டான், பயந்துட்டு. அவ்வளோ ஃபெரோஷியஸாக குரல். அது ஓடிச்சுன்னா பிடிக்கவே முடியாது யாராலையும், அப்படி ஓடும். நான் அங்கே இருக்கச்ச அதுக்கு சாப்பாடு வைக்கணும். எனக்கும் ரொம்ப பயம், நாய் கடிச்சு தொலைக்கப்படுறது. கேட்டுக்கு அண்ணன்ட தான் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதில் தான் அது நடந்து போயிட்டு வந்துன்னு இருக்கும். இப்போ கேட்டு பெரிய கேட்டாக போட்டுருப்பேன், அதனால வெளில வர முடியாது. நான் என்ன பண்ணேன், இந்த கேட்டுக்கு அடியால் தான் சாப்பாடு வைப்பேன். அதுக்கு இங்கே வந்து சாப்பிடு வச்சுருக்கேன் அப்படின்பேன். கேட்டை திறந்து ஒரு நாள் கூட அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்க மாட்டேன். ஆனால் அது வந்து குழந்த மாதிரி என்ன பண்ணும், மழை அல்லது இடி அல்லது பட்டாசு அல்லது ஏதாவது இந்த புஸ்தகங்கள் போது இதெல்லாம் தாரத்தப்பட்டு அடிச்சுன்னு வரால, அதெல்லாம் பார்த்தா கத்தும். என்ன அதுகளுக்கு அது என்ன வேதனையோ தெரியாது. இந்த சத்தம் அதுக்கு கத்துன்னு கத்தும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்கிட்ட போய் சொல்வேன், இந்த மாதிரி நான் வந்து கதவை திறப்பேன். உன் வேகத்துக்கு என்னால் ஓட முடியாது, அதனால நான் திறந்த உடனே நீ நேராக போய் மாடிப்பள்ளிக்கிட்ட படுத்துருவோம். அப்படி இருக்கிறதா இருந்தால் நான் கதவை திறப்பேன். அப்போது ஓன்னு அந்த கேட்டுக்கிட்ட வந்து கத்தின்னு இருக்கும். திறந்த உடனே குடுக்குன்னு ஓடி போய் மாடிப்பள்ளிக்கிட்ட போயிடும். நல்ல வேலை அப்படின்னு நினச்சிப்பேன். இல்லைன்னா அது இதுவும் கூட ஓடி நாம் கீழே விழுந்து வைப்போம் அப்படின்னு. அது பிடிச்சிக்கவே முடியாது. அப்புறம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு எதுக்கோ போகச்ச வாசலில் கட்டியிருந்தா. ஏன் வாசலில் கட்டியிருக்கன்னு கேட்டால், இல்லை அதுக்கு ரொம்ப உடம்பு முடியல, டாக்டர் அது பிழைக்கிறது கஷ்டம்ட்டா. உடனே ஐயோ அப்படின்னுட்டு கிட்டே போய் அப்போ தான் மெதுவாக போகிறதுன்னு கொஞ்சம் கிட்டே போய், ஏன் டிடி என்னாச்சு உனக்கு உடம்பான்னு அப்படியே கட்டின்னு ஒன்று அழுதுது. கண்ணால் தண்ணி விட்டுன்னு ஊன்னுட்டு பாவமாக இருந்தது. ஏதோ ஒரு உயிருக்கு திருநாள் இருந்தது போகிறதுன்ட்டு. ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் மருந்தெல்லாம் சாப்பிடு அப்படி இப்படின்னு மனுஷாளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயந்துட்டு அதை கையெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு வெளியில் வந்தேன். அப்புறம் செத்து போயிடுச்சு. இது மாதிரி நாய் வந்து கடிச்சதுனாலும் கஷ்டம். ஆனால் அதுக்காக அதை போட்டு இப்போ இம்சா பண்ணியோ இது பண்ணியோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாட்டுக்கு அது தீர்வு இருக்கணும். அப்புறம் இன்னொன்று நாய் லவ்வர்னு சொல்லிட்டு வெறுமை சாதம் வைக்கிறது போகவே போகாது. அவள் வந்து இப்போ ஒரு தெருவில் இருக்குது 10 தெருநாய்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுன்னுட்டு அந்த மெம்பர்ஸ் எல்லோரும் ஒருத்தர் ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ சாப்பாடு போடுறது, அப்புறம் அதை வந்து கார்ப்பரேஷன் சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு ஏதாவது வியாதி இதுன்னா டாக்டர் ஆக்ஷன் போடுறது, அதுக்கு வந்து இந்த வெறுமை குட்டி போட்டால் எக்கச்சக்கமும் பெருகிடும், அதனால் இந்த ஸ்டெரிலைசேஷன் மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் அவள் அந்த குரூப்புக்கில் அவள் எல்லாருமா மெம்பராக இருந்துட்டு அதை சரியாக பார்த்து அந்த தெருநாய்க்கு
எந்த வித அது வந்து கடிக்காதபடி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நாய் லவர்னு சொல்லிட்டு அது எல்லாரையும் போட்டு கடித்தாலும் கஷ்டம். இது என்னுடைய இது கோர்ட்டில் என்ன ஆர்டரோ அதை தான் அவள் ஃபாலோ பண்ணுவாள் எல்லாருமே. பட் நாய்க்குன்னுட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதுக்கு அதை இஷ்டப்பட்டு ரொம்ப பிரியப்படுறான். தெருநாய் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறவா அது மாதிரி பண்ணலாம். நான் வந்து நாயை பற்றி சொன்னதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன அபிப்பிராயம்னு சொல்லுங்கோ. நான் வெறுமை தான் சொன்னேன். எனக்கு இப்போ நாயை பற்றிய பெரிய இதெல்லாம் கிடையாது. அதாவது அப்படியே ஆகா ஓகோங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. வெறுக்கிறவாளும் ரைட்டு, விரும்புகிறவாளும் ரைட்டு. நான் நடுவாந்திரம். நான் அதுக்காக நாயை வெறுக்கிறேன்னும் இல்லை, விரும்புகிறேன்னும் ரொம்ப ஈஸின்றும் கிடையாது. அது மட்டும் அதுங்களோட லைஃபு, நான் மட்டும் என் லைஃபுங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். இப்போ நாங்கள் நாயெல்லாம் நான் கொண்டே வரக்கூடாது, என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும். அதனால் இப்போ நாயே இல்லை. இப்போ ஜென்ரலாக இப்போ ஃப்ளாட்ஸ்லேயும் நாயெல்லாம் ரொம்ப வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல எல்லோரும். ஸோ இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை எழுதுங்கோ. என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன தோன்றது அதை பற்றியும் எழுதுங்க. வணக்கம்.